பொதுவாக சண்டேனாலே எல்லோரும் எதிர்பார்க்குறது நான்வெஜ். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சுடு சுடு இட்லியோட போட்டி கிரேவி சான்ஸே இல்லை. 1/2 kg போட்டி வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சமாக கிராம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். போட்டி நான் க்ளீன் பண்ணல, எனக்கு ஷாப்லேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மிச்ச பொருள் பார்த்திங்கன்னா பே லீஃப், பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 1/2 மூடி தேங்காய் பேஸ்ட்டு, 2 தக்காளி பியூரே, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா. இப்போ வந்து மண்சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்ச உடனே பே லீஃப், பட்டை, அரைச்சி வச்சு வெங்காயம் பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோடு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பியூரு இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கின பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வேக வச்ச போட்டியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம நல்லா கொதி வர விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக இறக்குற முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள், குட்டி குட்டியாக நறுக்கிய கொத்தமல்லி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் பிளேட்டிங் பண்ணி சுடு சுடு இட்லியோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இப்போ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.